மாதிரி ஸ்டுடியோக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பாடுறோம்னு தெரிஞ்ச மூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி? பீஸ்ட் அப்படி தான் நடந்தது. குட் பேட் அக்லியில் ஓஜி சம்பவம் தான். இந்தியன் 2க்கு பாரா கம்பேக். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம தலைவருக்கு பாடினாரு. குக்கு கூலி பவர் ஹவுஸே என்னைக்கும் குறையாத மவுசே, ஓ மேல இலசுகளுக்கும் பரிசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸே. அது பண்ணுங்களா தயவு செஞ்சு. லவ் 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 அப்படி நாங்கள் பாடுறோம். அனி சார் தான் வந்து லவ் 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 லவ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் லவ் 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 அந்த மாதிரி கொடுங்க. அப்படி கமபா மாபா கமபா மணி நிசனி பனி சனி பம பக சகம பக மணி பக மாரி. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துல ராக் ஸ்டாருடைய மியூசிக்ல பவர் ஹவுஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அந்த பாட்டு தொடர்பாகவும் அவர் தொடர்பாகவும் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பவர்ஃபுல்லான சாங் வந்து தலைவருக்காக இறக்கியிருக்கீங்க உங்க சைட்ல இருந்து. லைக் உங்களுக்கு எப்படி கால் பண்ணி சொல்லும்போதே தலைவருக்கு தான் இந்த சாங் பண்ண போறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? எப்படி நடந்துச்சு ஆக்சுவலா இந்த விஷயம்? இல்லை, யூஸ்வலாக அனி ப்ரோவோட செஷன் வந்து நமக்கு அங்கே போகிற வரைக்கும் தெரியாது. அனி ப்ரோன்னு இல்லை, ஜென்ரலாகவே செஷன்ஸ் போகிறப்போ நமக்கு அதுதானே எக்ஸைட்டிங் ஃபேக்ட்ரு. எங்கே போகிறோம், என்ன என்ன ப்ராஜெக்ட்க்கு பாட போகிறோம் அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியாது. அது ப்ராபப்ளி கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரீசன்ஸ்க்காக இருக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் சொல்ல போனோம்னா பாடி முடிக்கிற வரைக்குமே சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு தெரியாது. ஆமாம். ஸோ அப்படி தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. பட் இது லக்கிலி வந்து ஆல்ரெடி அறிவு சார் ரெக்கார்ட் பண்ணிட்டதால் முன்னாடியே கூலிக்கு தான் தெரிஞ்சிருச்சு. அங்கே போனோடனே தெரிஞ்சிருச்சு. வி காட் த லிரிக்ஸ் இன் லாபி. வெயிட் பண்ணும்போது லிரிக்ஸ் பார்த்துக்க சொன்னாங்க. ஸோ அப்படி தான் தெரிஞ்சுது. இப்படி இந்த மாதிரி ஸ்டுடியோக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பாடுறோம்னு தெரிஞ்ச மூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி? நிறைய நடந்திருக்கு. இது பீஸ்ட் அப்படி தான் நடந்தது. குட் பேட் அக்லியில் ஓஜி சம்பவம் அப்படி தான். அது ஓஜி சம்பவம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 8 லைன்ஸ்க்கு நமக்கு அது என்ன சாங்னே தெரியல. லிரிக்ஸ் வந்து டிஸ்பிளேல வந்தது. ஸோ அதோட ஒரு 8th 9th லைனில் தான் வந்து இது ஓஜி சம்பவம் தான் அப்படின்னு வந்து ஒரு லைன் வந்து. ஸோ அது வந்து ஜிவி பிரகாஷ் சார் வந்து லைக் ஃபியூ டேஸ் பேக் அது கம்போஸ் பண்ண உடனே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஓஜி சம்பவம் போட்டு ஃபயர்வுட். ஸோ அப்படி தான் லிங்க் பண்ணி அது குட் பேட் அக்லி ஓஜி சம்பவம் அப்போதான் அது தெரிய வந்துச்சு. ஸோ அது நான் எல்லா சாங்ஸுமே அப்படி தான் இருக்கும். விடாமுயற்சி ஆகட்டும், இந்தியன் 2க்கு பாரா பாடணும், கம்பேக் இண்டியன் எல்லாம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம தலைவருக்கு பாடினது. ஐ திங்க் ஃப்ரம் பீஸ்ட்ல நீங்க வந்து அனிருத் சாரோட டிராவல் பண்றது பீஸ்ட்ல இருந்து தான். அனிருத் சாரோட தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம முக்கியமான அந்த பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு எல்லாம் அந்த ஓப்பனிங் சாங் எல்லாத்துலயுமே ஒரு பார்ட்டா இருந்துட்டே வரீங்களா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு? எப்படி அது? ஆல் தேங்க்ஸ் டு அனிருத் சார். ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு இந்த பேக்கிங் இந்த மாதிரி ஒரு கிராண்டான சாங்க்கு ஒரு பேக்கிங்கிறது ஒரு நம்ம எனி ரிலீஜியன் பீட் அதுக்கு வந்து ஒரு ப்ரேயர்னு நம்ம பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம பண்ணுறதும் ஒரு கம்யூனிட்டி ப்ரேயர்னு போனால் அந்த ஒரு வைப் இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆகும்ல. எக்ஸாக்ட் சேம் திங் தான். அவங்க பாடும்போதே பயங்கரமாக இருக்கும். ஸோ நாங்கள் அதில் எங்களால் முடிஞ்ச அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணும்போது இன்னும் கிராண்டாக. ஸோ அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். ஸோ அது மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃப்ளேவர்னு சொல்லும்பொழுது இந்த பவர் ஹவுஸில் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. ஒரு ஏற்றமாக இருக்கட்டும், ஒரு இறக்கமாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே அந்த பாட்டை வேற லெவலில் தயவு செஞ்சு பாடிடுறீங்களா? கேட்டு அங்கேருந்து போயிடலாம். ஓகே. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்களோ சரட்டுமே, டேக் ஓவர் டு மொத்தமே now. குழந்த சிரிப்புள்ள ஃபேஸு தான், இமயமலை போல மாசு தான், மனச பறிக்கிற கிரேஸு தான், ஜெனசி உன்னை பத்தி பேசுதான். குக்கு கூலி பவர் ஹவுஸே என்னைக்கும் குறையாத மவுசே, ஓ மேல இலசுகளுக்கும் பரிசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸே. குக்கு கூலி பவர் ஹவுஸே. நைஸ். சீரியஸா லைவா கேட்கும்போது வேற லெவல்ல இருக்கு. அந்த ஆன் தி ஸ்பாட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் சொன்னாரா? இது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு? அது யூஷுவலாகவே இருக்கும். ஜென்ரலாகவே வந்துட்டு இப்போ அங்கே போனால் அவங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் வரும், இம்ப்ரோவைசேஷன்ஸ் நிறைய தோணும். ஏன்னா இப்போ அவங்க பாடி வைக்கும்போது ஒரு இது இருக்கும் சோலோவாக பண்ணும்போது. வேற இப்போ 2 பேர் ஆட் ஆகும்போது அதுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வரும், இப்போ இவங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணலாமா. அண்ட் அங்கே ஜென்ரலாகவே இப்போ நம்ம பாடும்போது நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஸோ அந்த சாங்க்கு என்ன எப்படி பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அவங்க தான் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த ப்ரெஷரோ இப்படி பாடணும் இவங்களுக்கு பாடுறோம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட் இது சாங் கேட்டாலே நமக்கு ஒரு வைப் வரும். அடிஷ்னலாக அவங்க வந்து இதுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக கொடுங்க,
இது இந்த மாதிரி டோன் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு லைன் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதில் வெறும் 2 டோன் இருக்கவே இருக்காது. அதில் வந்து இப்போ 2 பேர் பாடுறாங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸில் அதை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அந்த பவர். ஸோ சூப்பரா இருக்கு. இந்த கூலி பவர் ஹவுஸ்லயே வந்து லவ் லவ் அது பண்ணுங்களேன் தயவு செஞ்சு. என்ன எப்படி பண்ணீங்க அது? அதுவுமே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அங்கே ஆல்ரெடி இருந்தது. ஸோ நாங்கள் வி டிட் லேயர்ஸ். தீப்தி பாடியிருந்தாங்க. ஸோ அது மேலே வந்து மேல் லேயர்ஸ். ஸோ அனி சாரோட சாங்கில் எப்போவுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸில் பாடுற அந்த ஒரு இது வந்து டச் நிறைய சாங்ஸ். பட் இந்த சாங்கில் நாங்களுமே எதிர்பார்க்கல. அங்கே போயிட்டு தான் அது லவ் 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 அதுலேயும் வந்து நாங்கள் வந்து லவ் 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 அப்படின்னு நாங்கள் பாடுறோம். அனி சார் தான் வந்து லவ் 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 லவ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் லவ் 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 அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு. ஸோ அது ஃபன் தான் எப்போவுமே. அது நமக்கு அங்கே போய் என்ஜாய் பண்ணி பாடுற மாதிரி தான் இருக்கும். நோ ப்ரெஷர்ஸ். ஆக்சுவலி அனி எப்படி ஒரு ராக் ஸ்டார் அனி வந்து இந்த மாதிரியான ரெக்கார்டிங் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாரா இல்ல சில்லா இருப்பாரா? ஸோ அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்துப்போம். ஏன்னா அவர் சில்லாக இருக்கிறதால தான் நம்ம வந்து ஓகே நம்ம ரெஸ்பான்சிபிளாக பாடணும். நம்ம வந்து கேஷுவலாக நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறதால தான் அகைன் அண்ட் அகைன் எல்லா சைட்லேருந்து ஒர்க்ஸ் ஜிவி சார் ஆகட்டும் அனி சார் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒர்க்ஸ் வர்றது அந்த மாதிரி தான். ஸோ அந்த டிசிப்ளின் எப்போவுமே இருந்துக்கணும் அந்த மாதிரி தான். அவர் மற்றபடி சில் தான். ராக் ஸ்டார் கூட ஒர்க் பண்றோம், சூப்பர் ஸ்டாருக்காக ஒர்க் பண்றோம். இந்த ஸ்டார்ஸோட இருக்கும்பொழுது அந்த விஷயம் நமக்கு வரும்ல, இவங்க கூட இருக்கிறோம், சூப்பர் ஸ்டாருக்கு பண்றோம். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்ட உடனே? அதுதான் இது ஆக்சுவலாக கூலி பவர் ஹவுஸ் வைப்னு சொல்லி ஒரு தனி ட்ராக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஒரு டீசர் மாதிரி இந்த சாங்க்கு ஒரு ப்ரோமோ. ஸோ அதுதான் சாங் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்களும் இருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு கூலி பவர் ஹவுஸ்ன்னு திருப்பி லிரிக்ஸ் பார்த்தோன்னே தான் இவ்வளோ பெரிய சாங் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸாக எல்லாரையும் மாதிரி நாங்களும் எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். பவர் ஹவுஸ்னு ஒரு சாங் வரப்போகுது. பார்த்தா அதுலேயே நாங்கள் பாட போகிறோங்கிறது அங்கே பயங்கரமான ஒரு ஹை ஆகிடுச்சு. அதே மாதிரி எஸ்பெஷலி அந்த நம்ம அரங்க மதிரட்டுமே அந்த லைன்லாம் நம்ம கேட்டோம். கூலி பவர் ஹவுஸ் டக்குன்னு நடுவில் குழந்தை சிரிப்புள்ள ஃபேஸு தான் அப்படி டக்குன்னு ஐயோ! ஏன்னா நீங்கள் அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். இப்போ அதுலேயே பாடும்போதே எங்களுக்கு வந்து அரங்கம் மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அது நாங்கள் அப்படி சாஃப்ட் பண்ணோம். ஸோ அத்தனை வேரியேஷன்ஸ் ஒரு லைன்லேயும் வந்து வச்சிருக்காரு. அந்த குழந்தை சிரிப்புள்ள டக்குன்னு டிப்பாவும் டக்கு. ஸோ அவ்வளோ வேரியேஷன்ஸ். அனிருத் சாருடைய ஒரு மிகப்பெரிய மேஜிக்கோ இல்லையா? நீங்க அனிருத் கூட தொடர்ந்து இவ்வளோ பாட்டு இருக்கும்பொழுது அனிருத் கிட்ட நான் இந்த விஷயத்த கத்துக்கிறேன், நான் இதை பார்த்து அனிருத் கிட்ட இருந்து இம்ப்ரெஸ் ஆகணும்னா என்ன சொல்வீங்க? வெரி ஹம்பிள் பர்சன். அவர் மாதிரி எனி ஹைட் எங்கே போனாலும் எப்போவுமே அவர் மாதிரி லைக் ஒரு ஹம்பிளாக வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. அதான் நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு இப்போ அனி சார் ஸ்டுடியோ போகிறோம் அது நமக்கு உள்ளே இருக்கும். பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. வெரி வெரி சில் பர்சன். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து அவர்கிட்ட இருந்து ஐ காட் வெரி இன்ஸ்பயர்ட். ஐ திங்க் பேக் டு த சூப்பர் சிங் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த கண்ணாலனில வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு லைன் நீங்கள் பாடும்பொழுது ஒரு 4-5 டைம் 10 டைம் கூட வச்சுக்கலாமே, முடிஞ்சிருச்சானே தெரியாமல் கேட்டுகிட்டே இருக்கு. எனக்காக அது ஒரு லைன். கமபா மாபா கமபா மணி நிசனி பனி பமபக சகமபக மணி பக மரி நிசகமப கம பனி பனி ச நினி ச ச ச நினி ச ச ச நினி ச க ச நினி ச க ச நினி ச க ச க ச க ச க ச நி ச நி ப ம ப க சகம ப க மணி ப க மாரி. தேங்க் யூ. எங்க வச்சிருக்கீங்க இந்த எனர்ஜி? உள்ள எப்படி ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பிராக்டிஸ் தான் எவ்ரிடே. இப்போ மியூசிக் கெரியர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் இதுக்குள்ள தான் இப்படி தான் வரப்போறோம் அப்படின்னு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்பார்க் அடிச்சது? ஸோ அது பேரண்ட்ஸ் தான் வெரி பிகினிங்கில் நமக்கு ஜென்ரலாக ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் நிறைய ஃபியூ காம்படிஷன்ஸ் போகும்போது ஒரு 4 வயசு 5 வயசில் வந்து பாட ஆரம்பித்து ஓகே ஏதோ பாடுறான் பட் ஆனால் ஹி சீரியஸ் அபவுட் இட். பாடினா அவனுக்கு நேச்சுரலாக வருதுன்னு நிறைய குருஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லும்போது வீட்லேயும் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஐ யூஸ் டு ட்ராவல் எவ்ரி வீக் வந்து என்னோட நேட்டிவ் கரூர். ஸோ அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 2 and 4 எனக்கு 7 hours ஆகும் பஸ் ட்ராவல். பட் கிளாஸ் வந்து ஒரு 1 hour இருக்கும். ஸோ அது வந்து எவ்ரி வீக் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ அவங்க தான் முதல்ல அந்த சீரியஸ் ஸ்டெப்பை எடுத்து வச்சாங்க. ஆமாம். ஸோ நமக்கு அது புரியாது இல்லையா? அப்போ மியூசிக்குங்கிறது எவ்வளோ வாஸ்ட் அவங்களுக்குமே தெரியாது. பட் அவுட் ஆஃப் ஒரு இன்ஸ்டிங்க்டாக அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நிறையா. அண்ட் தென் வென் ஐ கேம் டு சென்னை அப்போ தான் வந்து ஓகே இவ்வளோ இருக்குது மியூசிக்கில். ஸோ வை டோன்ட் வி டேக் இட் அப் சீரியஸ்லி அப்படின்னு அந்த ஒரு ஏஜ் வரும்போது தான் நமக்கு ஒரு டீன்ஸ் முடியும் போது தான் நமக்கு தெரியுது
ஓகே மியூசிக்கில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் முதல்ல கர்நாடிக் கற்றுக்கிட்டேன், அப்புறம் ஹிந்துஸ்தானி, வீணை வாசிப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறையா எவ்ரிதிங் இங்கே சென்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ ஐ டீச் கர்நாடிக் மியூசிக் ஆல்சோ. அதுக்கப்புறம் வை நாட் வி டைவர்சிஃபை இன்டு மியூசிக்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஒரு 2016 ஒரு சீரியஸாக இந்த ஜர்னி பண்ணிட்டு இருக்கேன். 9 இயர்ஸாக வெரி சீரியஸ் திங். எஸ். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர்? ஆர் வந்து எல்லா டைம்லயும் என்ன இந்த ஒரு சிங்கர் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா who? டிஎம்எஸ் சார் அண்ட் எஸ்பிபி சார். ஸோ 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் டிஎம்எஸ் சாரோட, ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய ரியாலிட்டி ஷோஸ் போகும்போது டிஎம்எஸ் சாரோட சாங்ஸ் நிறைய எடுப்பேன். அண்ட் தென் when I started singing for லைவ் ஷோஸ், லைவ் கான்சர்ட்ஸ் போகும்போது நிறைய எஸ்பிபி சாரோட சாங்ஸ் கேட்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வெர்சடைலாக பாடணும், அந்த அளவுக்கு ஒரு வோக்கல் ரேஞ்ச் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. நீங்க சூப்பர் சிங்கர்ல இருந்தீங்கல்ல, அப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி பெரிய இசை ஜாம்பவான்கள்லாம் வரும்பொழுது அப்படிதான் அனிருத் சாரோட மீட்டப்பே அப்படிதான் அமைஞ்சது. ஓகே, அங்கதான் உங்களுக்கு அந்த ஆமாம். ஸோ சூப்பர் சிங்கர் மூலியமாக தான் வந்து பார்த்துட்டு இந்த டீம் எனக்கு அங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட்டுக்கு அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளி ஒரு 3 வீக்ஸ் பேக் வந்து வந்திருந்தாரு. ஸோ அந்த டைமில் அவர் சூப்பர் சிங்கருக்கு அம்பாசிடராக இருந்தார், பிராண்ட் அம்பாசிடர். ஸோ அந்த டீம் அப்படியே ஹீ டுக் இட் அப். ஸோ அப்படியே வி வென்ட் டு ஸ்டுடியோ. ஸோ சூப்பர் சிங்கர் மூலியமாக தான் அனிருத் சார் மீட் பண்ணுற அந்த ஒரு இது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ், ஒரு பிளாட்ஃபார்ம் சூப்பர் சிங்கர் உங்களுக்கு ஏற்படுத்தி டெஃபினட்டாக. அண்ட் அது மூலியமாக தான் ஷான் சார் மீட் பண்ணேன். இப்போ ஷான் சாருக்கும் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா எல்லா பெரிய விஷயங்களும் அங்கேருந்து நிறையா தொடங்குது. மோஸ்ட்டாக அந்த லிரிக்ஸ் எழுதுறதுலையுமே நீங்கள் வந்து அதிக ஆர்வம் செலுத்துறீங்கல்ல, பாதி பாட்டில் வந்து லிரிக்ஸ் கவனம் செலுத்துறீங்க. அது எப்படி இருக்கு? ஒரு சிங்கராகவும் இருக்கணும், ஒரு லிரிசிஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நமக்கு வந்து தோணாது. வி ஆர் ஸோ பேஷனேட் அபவுட் இட். நம்ம வி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் இட் இல்லையா? ஸோ எனக்கு நமக்கு ஜென்ரலாகவே ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் கிடையாது. 9 to 5 ஜாப்ங்கிறது கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே உட்காரணும், சாட்டர்டே சண்டே லீவ், அதுவும் கிடையாது. ஸோ லீவும் கிடையாது. பட் அதே சமயம் நம்ம எப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம when we are serious about it, நமக்கு நம்மளோட டைம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் வி எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்பாவுக்கு வந்து தமிழ் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் எனக்கும் லிரிக்ஸ் மேலே ஒரு சின்ன பேஷன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய சினிமா, நிறைய பாடல்கள் கேட்கறதுனால, நிறைய படிக்கிறதுல அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஸோ ஐ டூ எவ்ரிதிங். சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் கூட பண்ணியிருக்கேன் நான். எஸ். ஸோ அது எல்லாமே அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னும் பொழுது சீதாராமம்ல வரக்கூடிய அந்த மலையாளம் வெர்ஷன். அது எப்படி பாசிபிள் ஆச்சு? ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலா கேட்கும்பொழுது. ஏதோ ஒரு விஷயத்த வருடி மனசுல இருந்து எடுத்துட்டு போய் கொண்டு போய் தனியா வச்சிடுற மாதிரி இருக்கும். எப்படி அந்த விஷயம் எப்படி அங்க பாசிபிள் ஆச்சு? ஸோ சீதாராமமோட ஹோல் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாக அதில் எல்லாமே அந்த ஃபுல் ரீ ரெக்கார்டிங் செஷன் எல்லாமே பாடினோம். ஸோ பாடி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ இந்த மாதிரி இது தமிழ் அண்ட் மலையாளம். இப்போ ஆக்சுவலா நீங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாட போய் தான் இந்த சான்ஸ் கிடைச்சது. ஆமா, எஸ். ஸோ அது பாடி முடிச்சு அந்த செஷன் முடிச்சு ஒரு லைக் மார்னிங்லேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் போச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் வில் ட்ரை சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண விஷயம் கடைசியில் அதுவே ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ அப்படி நடந்தது தான் அது. அந்த கோரஸ் வந்து எத்தனை பேர் ஆக்சுவலாக அது கம்போஸ்? இது வேற டீம் இருக்குது. ஒரு ஸ்கோர், ஒரு சாங்க்கு ஒரு மாதிரி. ஆனால் பட் க்ளோஸ் டு ஒரு 10 to 12 சிங்கர்ஸ் எவ்ரி அந்த நீங்கள் கேட்குற அந்த கண்ணுக்குள்ளே அந்த சாங் ஆகட்டும், இப்போது இது குறுமுகில், எல்லா பாட்டுலேயுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஸோ அதுவுமே வந்து ஒரு 10-12 பேர் எல்லாமே 10-12 பேர் பயங்கர கிராண்டாக ஒர்க் பண்ணி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. நீங்கள் வந்து அந்த படத்தில் பாடின பாட்டை அப்படியே இங்கே லைவாக ஒன்று பண்ணிடுவோமா? ஷுர், டெஃபினெட்லி. ஒரு கரையருகே நின்னொரு தோணியில் இருமன மகளையாகையோ, ஒரு விரல் அருகே நின்னொரு பூவுகள் ഇരുളലയിൽ മറഞ്ഞുവോ, സ്നേഹം തന്ന നാളുകൾ ഓർത്തിന്നെൻ്റെ രാവുകൾ, നീരുന്നുള്ളിൽ ആശകൾ തീരാതേറെ നോവുകൾ, നമുക്കു നാം എന്നതറിയുന്നു. அப்படியே இது வந்து தமிழில் எனக்காக பாடி கொடுத்துட்டீங்கன்னா நான் கட் பண்ணி என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கேன். ஒரு ட்ரை. ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே, ஆனால் என்ன போரிது, உணர்வே இல்லாமலானேனோ ஆயுதமாய், உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனாய், நீ எந்த கண்ணீர் என்றேனாகினாய்.
தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே ஏதோ ஒண்ணு பண்ணுது இந்த பாட்டு. என் முன்னாடி யாராவது உட்காந்து எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். இந்த படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும். பேக் டு த கூலி அப்படியே இங்கிருந்து அப்படியே ஜம்ப் ஆகி இங்க வரும்னு நினைக்கிறேன். இப்போ லோக்கி சார் பண்றாரு, சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்றப்போ லோக்கின்னு பொழுது ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். யாராவது ஒருத்தரை கூட்டு வந்து அந்த லோக்கி சினிமா யூனிவர்சிட்டில அதுக்குள்ள அப்படியே சேர்த்துருவாரு. அதுல யார் இருப்பாங்க? அந்த மாதிரி ஏதாவது கெஸ் ஏதாவது இருக்கா? எல்சியூல என்ன எதிர்பார்க்கலாம் நாங்க? ஜென்ரலா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நெறைய எல்லா மீம்ஸையும் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரி எதுவும் இல்ல. நெறைய தியரீஸ் இப்போ நெறைய வருது இல்லையா? அவங்களும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் டிராவல், சயன்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்னு கேட்கும்போது, அத விட ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு ஆடியன்ஸ்க்குன்னு சொல்லி. ஸோ அதனால ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். படத்தோடைய சார்புல இருந்துமே ரொம்ப கவனமா இருக்காங்க. ஹைப் குடுக்காம படத்த வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரீச் கொண்டு போணும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. நீங்க அந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கீங்க. தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த விஷயம் தொடர்ந்து நீளட்டும். எங்கள தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பயணம் அழகா அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கணும்னு சொல்லி டேக் ஒன் சார்பாக நான் மனதார வாழ்த்துறேன். இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கேட்ட பாட்டெல்லாம் அழகா பாடி குடுத்ததுக்குமே ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்